வெல்கம் டு சேஷாத் வி பிக் பாஸ் வீட்டில் 67வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமைக்கிறது உள்ளிட்ட அனைத்து வேலைகளுமே இனி தொழிலாளர்கள் தான் செய்யணும் அப்படின்ற நெருக்கடியை அதிகமாக்கினார் பிக் பாஸ். சௌந்தர்யா போன்றவர்கள் தொழிலாளி பக்கமாக சென்று ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டதுக்கு வச்ச ஆப்பா இது இருந்துச்சு. தோழர்களே, இது உண்மையான போராட்டம் அப்படின்னு அருணிற்கே டஃப் டைட் தரும் அளவுக்கு ஆவேசமாக பேசி கொண்டிருந்தார் முத்து. கார்டன் ஏரியாவில் குழா வச்சு அதிலிருந்து பாத்ரூம் பயன்பாட்டுக்கு தண்ணீர் எடுத்து செல்லுமாறு டாஸ்க்கை கடுமையாக்க வச்சிருந்தார் பிக் பாஸ். ஒரு வகையில் அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு பாராட்டலாங்க. அப்போ தான் நடுத்தர மக்களோட வாழ்க்கையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அடுத்த கலவரத்திற்கான விதை ஒரு மலையில் ஆரம்பிச்சிச்சு. குடைக்குள்ள மலையாக அன்ஷிதா நின்று கொண்டிருக்க, இங்கே நிற்கக்கூடாது, விடுதிக்கு போங்க அப்படின்னு மேனேஜர்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு அதட்ட எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அன்ஷிதா. இப்போதைக்கு எனக்கு இஷ்டம் இருக்குது, மலையில் நின்று வேடிக்கை பார்க்குறது எனக்கு தனிப்பட்ட விருப்பம், இதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு வாதிப்பது சரியான விஷயந்தான். வேலை நேரத்தில் இப்படி நிற்கக்கூடாது அப்படின்னு மஞ்சரி கத்த, சௌந்தர்யா தீபக் ஆகியோர் பின்பாட்டு பாட பிடிவாதமாக மறுத்து மலையிலே நின்றுக்கிட்டு இருந்தார் அன்ஷிதா. விஜய் சேதுபதியிடம் ஏற்கனவே வார்னிங் வாங்கியிருந்த சௌந்தர்யா தன் நிலை மறந்து ஒரு மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு கட்டன் ரைட்டாக மாறி பாய்ந்து சென்று அன்ஷிதாவின் குடையை பிடிச்சு இழுக்க, கொடிக்காத்த குமரன் போல் இறுக்கமாக பற்றிக்கிட்டு அன்ஷிதா குடையை விட மறுத்தார். அவ்வளவுதான், லேபர் மேலே கையை வச்சா என்ன ஆகும்னு காட்டுறோம் அப்படின்னு ஒரு பஸ்ஸு ஓடாது, ஸ்ட்ரைக் அப்படின்னு தொழிலாளர்கள் அனைவருமே எகிரி குதிக்க, இந்த போட்டியில் முன்னிலையில் இருந்தார் ராணவ். அதுக்கப்புறம் இனிமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது, பார்த்துடலாம் அப்படின்னு நானும் ரவுடி தான் மோடில் ராணுவ கத்தி கொண்டிருந்தார். தலையை விரித்து பல்ல கடிச்சிக்கிட்டு அவரிடம் மல்லு கட்டினார் சௌந்தர்யா. நீ தான் யூனியன் லீடர், நீயே இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு ராணுவ எச்சரித்தார் முத்து. நிர்வாக அணியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைத்து சென்ற தீபக், நாமெல்லாம் மேனேஜர்ஸ், அந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க என்று செய்த அட்வைஸ் சரியானது. உணர்ச்சி பெருக்கில் தொழிலாளர்கள் வேண்டுமானாலும் அப்போதைய கோபத்தில் அடிதடியில் இறங்கலாம். பதிலுக்கு மேனேஜர்களும் சௌந்தர்யா மாதிரியே வேட்டியை மடிச்சுக்கிட்டு பாய்ந்தால் என்ன ஆகும்? அன்ஷிதாவின் மீது பாய்ந்த சௌந்தர்யா ராணவின் கையின் மீது அடித்த மஞ்சரி ஆகிய இருவருமே மன்னிப்பு கேட்கணும், நாம் அங்கே செல்லக்கூடாது, அவங்க தான் இங்கே வரணும் அப்படின்னு தொழிலாளர்கள் தரப்பு ஆவேசமாக பேசி கொண்டிருக்க, நீ செஞ்ச ஆக்ஷன் தப்பு அப்படின்னு சௌந்தர்யாவின் தவறை நிர்வாக அணி புரிய வச்சுச்சு. சமநிலைக்கு வந்த சௌந்தர்யா பஞ்சாயத்து நாளில் நினைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சாரோ என்னமோ. நான் கையை பிடிக்கல, கொடையை தான் பிடிச்சேன், ராணவ் ட்விஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது அம்மணியின் கோபம். இதே போலவே ராணவின் கையை மஞ்சரி தட்டி விட்டது தவறு அப்படிங்கிறது சுட்டி காட்டப்பட்டுச்சு. தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முன்னாள் போராளியான அருண் கிளம்பினார். குற்றம் நடந்தது என்ன பாணியில் கொடையை பிடிங்கி நடந்ததை டிராமாவாக செய்து காட்டினார் முத்து. சௌந்தர்யாவும் மஞ்சரியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அழுத்தமான கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. வீட்டுக்குள்ளே வாங்க, சௌகரியமாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு நிர்வாகம் தேனொழுக அழைச்சாலும் யூனியன் அலுவலகத்தில் தான் பேசணும் அப்படின்னு தொழிலாளர் தோழர்கள் உறுதியாக சொல்லிட்டாங்க. எனவே அனைத்து மேனேஜர்களும் யூனியன் அலுவலகத்திற்கு வர வேண்டிய நிலைமை. மலையை ரசித்தேன் அப்படின்னு அன்ஷிதா சொல்ல, குடையை பிடிச்சேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்ல, கையை தட்டினேன் அப்படின்னு மஞ்சரி சொல்ல, பஞ்சாயத்து நீண்டுக்கிட்டே போச்சு. கையை பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பாஞ்சு வந்தீங்க, அது தவறு அப்படின்னு சௌந்தர்யாவிடம் பாயிண்ட்டை சரியாக பிடித்தார் ராணவ். மலையை ரசிக்கக்கூடாதுன்னு ரூல் புக்கில் இருக்கா? தொழிலாளர்கள் என்ன அடிமைகளா? அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு கபாலியாக மாறி டயலாக் பேசினார் அன்ஷிதா. வேறு வழியே இல்லாத சூழலில் எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்ட சௌந்தர்யா கண்ணீர் விட துவங்கிட்டாரு. ராணவ் கையை அடிக்கணுங்கிறது என்னோட நோக்கமில்லை, ஆவேசமாக கையை நீட்டி பேசினார், தட்டி விட போனேன், அது அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நானும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மஞ்சரி. இதற்கு பிறகும் விவாதம் நீளாதான், மன்னிப்பு கேட்டாச்சுல, விடுங்கப்பா, கலைஞ்சு போங்க அப்படின்னு சொன்னார் ரஞ்சித். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ஆரம்பித்தார் ஜெஃப்ரி. ராணவிக்கிட்ட ஒன்று நான் கேட்கணும், மஞ்சரி கூட சண்டை போகிற மும்முரத்தில் என்ன தள்ளி விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, நான் சொல்லாட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அது எப்படி தன்னால் நடந்ததோ அதே மாதிரி மஞ்சரி கையை தட்டுனது நடந்திருக்கும், சும்மா ஒரு தகவலுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குற நேரத்தில் ஜெஃப்ரி இப்படி பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே சென்று கண்ணீர் விட்ட சௌந்தர்யாவிட, மேனேஜரில் நல்ல மேனேஜர், ரவுடி மேனேஜர்னு 2 வகை இருப்பாங்க, நீ 2வதாக மாறிட்டா, அதான் மன்னிப்பு கேட்டுட்டல, அப்புறம் என்ன விடு அப்படின்னு மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தினார் மஞ்சரி. ராணவ் ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறான், அதான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு தேம்பி அழுதார் சௌந்தர்யா. ராணவ் அதை நினைவுபடுத்தியதில் என்ன தவறு அப்படின்னு எனக்கு புரியலை, இதையே விஜய் சேதுபதி சொல்லும்போது தலையை குனிஞ்சு சிரித்து சமாளித்தா நிறைவாக இருந்திருக்குமோ என்னமோ சௌந்தர்யாவுக்கு. பாத்ரூம் செல்வதற்கு நிர்வாக ஆளுகளுக்கு தான் முன்னுரிமை தராங்க, தொழிலாளர்களை பின்னுக்கு தள்ளிட்டு போயிடுறாங்க, இவங்களுக்காக தான் நம்ம உழைச்சிட்டு வரிசையிலும் விட்டு தர வேண்டியிருக்கு அப்படின்னு காலையிலே விஷால் ஆட்சேபனை தெரிவித்தார்.
அதை நிரூபிக்கிறது போல ஒரு சம்பவமும் நடந்துச்சு. பாத்ரூம் வரிசையில் அடுத்ததாக ரயான் செல்லணும். ஆனால் ஜெஃப்ரி கோரிக்கை விடுத்ததுனால ஆர்டரை மாற்றி தீபக் ஜெஃப்ரி போகட்டும் அப்படின்னு சொல்ல ரயானுக்கு கோபம் வந்துருச்சு. எனவே சண்டை நான் நினச்சேன் ஆர்டரை மாற்ற முடியும் அப்படின்னு தீபக் அதிகாரமாக சொன்னதுனால ரயான் கோபம் அடைஞ்சார். பிறகு தீபக் மன்னிப்பு கேட்டதோடு இந்த பிரச்சனை போயிருச்சு. யூனிஃபார்ம் அணியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விஷாலை தர்ஷிகா கண்டிக்க என் பிரச்சனையை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு காரணம் சொன்னார் விஷால். எனவே 2 பேருக்கும் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. நிர்வாக அணியும் தொழிலாளர் அணியும் பேச்சுவார்த்தை நடத்த அமர்ந்தாங்க. ஆர்பிசிஐ அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்களை 4-5 எடுத்துக்கிட்டு தங்களோட கோரிக்கைகளை இராணுவ தலைமையில் தொழிலாளர்கள் வரிசையாக சொன்னாங்க. அதாவதுங்க, ஒரு தொழிற்சாலையின் உற்பத்தியிலே தொழிலாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது, தொழிலாளங்கிறவன் அப்படின்னு சினிமா வசனம் போல் ரஞ்சித் இழுத்து பேச, உங்கள் கோரிக்கை என்னென்னு டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பசியில் அவசரப்படுத்தினார் மஞ்சரி. அடுத்த வேலைக்கான உணவு சமைக்கப்படலை போல். மீட்டிங் நடுவுலையே டபராவில் இருந்த உப்புமாவை கரண்டி வச்சு சுரண்டிக்கிட்டு இருந்தார் ஜெஃப்ரி. அரை டவுசர்ஸ் அணிந்து மீட்டிங் வந்திருந்த சௌந்தர்யா காலை தூக்கி நாற்காலி மீதில் வச்சுக்கிட்டு உப்புமாவை சாப்பிட்டு விரலை சுவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவதுங்க, நாங்கள் உங்களை சார் மேடம்னு கூப்பிட்ற மாதிரி நீங்களும் எங்களை சார் மேடம்னு கூப்பிடணும் அப்படின்னு சமத்துவ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தார் ரஞ்சித். இப்படியே ஒவ்வொருத்தருக்காக ஈக்குவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் கோரிக்கை வச்சாங்க. ஒரு மீட்டிங்கில் மேனேஜர் இப்படியா உட்காந்துருப்பாங்க, சரின்னு சொல்லுங்கள், நான் பேச்சை தொடர்றேன் அப்படின்னு ஊசி குத்தலாம் முத்து சொல்ல, பாவி பசங்க நிம்மதியாக சாப்பிட விடுறாங்களா பாரு அப்படின்னு காலை இழுத்துக்கிட்டார் சௌந்தர்யா. நீங்களெல்லாம் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிட்டுட்டு இருந்தும் போங்க அப்படின்னு சாமி படத்தில் விவேக் காமெடி மாதிரி தீபக் ஐஸ் வைக்க, புது மரியாதையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் காத்தாடு வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்னு தட்டை தூக்கிக்கிட்டு தொழிலாளர்கள் வெளியே போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சௌந்தர்யாவின் ஒழுங்கினம் கண்டிக்கப்பட, எனக்கு பசி தாங்கலை, கால் வலி உட்கார்ந்தேன், என்ன இப்போ அப்படின்றார் சௌந்தர்யா. கம்பெனி மீட்டிங்கில் உப்புமா தட்டுடன் கால் நீட்டி அமர்வதை கார்ப்பரேட் சட்டத்தில் இணைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலை. அலாரம் சவுண்ட் ஸ்வாப் டைம் தொடர்ந்து தவறுகளாக செய்து கொண்டிருந்த சௌந்தர்யாவிற்கு தண்டனையாக தொழிலாளர்கள் பக்கம் அனுப்பினாங்க. சத்யாவிற்கு ப்ரமோஷனை கொடுத்து மேனேஜர் பக்கம் அனுப்புனாங்க. கையை தட்டிவிட்ட ராணவ் ட்ரிகர் ஆவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் மஞ்சரி. சிறந்த தொழிலாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயான் யூனியன் லீடராகவும் ப்ரமோஷன் பெற்றார். பாத்ரூம் உபயோகத்தில் ஒரு சின்ன குழப்பம். தீபக் பயன்படுத்த சொல்லும் போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜாக்லினும் சொல்ல, இதை சரியாக நோட் செய்த பிக் பாஸ் ஒரே நேரத்தில் 2 பேர் பயன்படுத்தக்கூடாது, விதி இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினார். நான் குழாயை திறந்து நீர் பயன்படுத்தலை அப்படின்னு ஜாக்லின் சமாளித்தாலும் அவருக்கு தண்டனை கொடுத்து தொழிலாளர்கள் அணிக்கு அனுப்பினார் பிக் பாஸ். தீபக்கிடம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கூட ஜாக்லினுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருந்தா அதற்காக மன்னிப்பு கேட்டார் தீபக். சைக்கிள் மிதித்து கொண்டிருந்த ஜாக்லினிடம் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணதானே இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ராணவ் இம்சை கொடுக்க, எப்பா இவனை யாராவது கூட்டிகிட்டு போங்கப்பா, அடித்து கிடிச்சு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலான ஜாக்லின். இத்துடன் இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு பிக் பாஸ் அறிவிக்கவும், பொதுவாக சைலண்ட் மோடில் இருக்கும் பவித்ரா சௌந்தர்யா மோடுக்கு மாறி சிறிய ஹஹஹா அப்படின்னு மலைக்கு லீவ் கிடைச்ச பள்ளி பிள்ளை போல் உற்சாகம் ஆயிட்டாருங்க. பேசியே அருண் செய்யும் டார்ச்சர் பற்றி மஞ்சரியிடம் புலம்பிக்கிட்டு இருந்தார் முத்து. நீ பேசதான் லாய்க்கு, வேற ஒன்றும் கிடையாது, வெறும் பபா அப்படின்னு டிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான், நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது, எதையாவது செஞ்சிருவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு முத்து அணைத்த, இந்த கேம் இப்படி தான் அப்படின்னு சமாதானப்படுத்தினார் மஞ்சரி. தர்ஷிகாவிற்கு ஏன் என் மேலே இத்தனை வன்மம் அப்படின்னு மிகையாக வருந்தி கொண்டிருந்தார் முத்து. அப்படியெல்லாம் இல்லை போல் இருக்கிறது, தப்பு செஞ்சுட்டு நீ சிரித்தது தான் என் கோபத்துக்கு காரணம், மற்றபடி ஒன்றுமே இல்லை, அதான் டாஸ்க் முடிஞ்சு போச்சே, கூல் அப்படின்னு முத்துவை சமாதானப்படுத்தினார் தர்ஷிகா. முதலாளி தொழிலாளி உறவு அப்படிங்கிறது எத்தனையோ சிக்கல்களையும் பிணைப்புகளையும் கொண்ட நீண்ட கால வரலாற்று உறவுங்க. இதை வைத்து ஆரோக்கியமான விஷயங்களை செய்து காட்டியிருக்கலாம். பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்வதை நாம் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறது முத்து ஒரு முறையாவது சொன்னது நல்ல உதாரணம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.